இந்த சவுல் யாருன்னா ராஜா. ஆனா ராஜாவை ஏற்படுத்தினது யாரு? சாமுவேல். சாமுவேல் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய் அப்படின்ட்டாரு. இப்ப சாமுவேல் என்ன டிசிஷன் வேணாலும் எடுக்கலாம், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருல்ல. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரா, நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் யார் இருக்கலாம், யார் இருக்கக்கூடாது, எது இருக்கலாம், எது இருக்கக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிற இடத்துக்கு நீங்க வந்துடலாம். நீங்கள் யாருன்னா, நீங்கள் தீர்மானம், நீங்கள் ஆப்ஷன் அல்ல, யூ ஆர் ஏ டிசிஷன். நீங்கள் ஏபிசி டி அப்படிங்கிற ஆப்ஷன் அல்ல, யூ ஆர் ஏ ஆன்சர். நீங்கள் கேள்வி அல்ல, நீங்கள் பதில். இங்க சாமுவேல் ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா ஜனங்களுக்காக நான் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது இல்லையா. ஐ எம் நாட் எமோஷனல். சாமுவேல் எமோஷனல் உருவாகிறவன் அல்ல, அவன் விஷன்ல உருவானவன். சாமுவேல் ஒரு எமோஷனல் உருவானவன் இல்லை. அன்னால் தேவனுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய கண்ணீரை ஊற்றி ஜெபிச்சு, எனக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுத்தீரானால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அவனை நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறதான ஒரு விஷன்ல உருவானவன் தான் சாமுவேல். சொல்லுங்க, ஐ ஆம் நாட் எமோஷனல். நான் எமோஷனல் அல்ல, நான் ஒரு விஷன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் உணர்ச்சிகளை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் தரிசனங்களை சார்ந்தவர்கள். சாமுவேல் கண்டுபிடிச்சிட்டான், நான் இதுக்கு எமோஷனல் ஆகிற ஆண்டவர் அல்ல, இதுக்கு எமோஷன் ஆகிற ஆளு நான் இல்லை. ஐ ஆம் ஏ கிங் மேக்கர். நான் ராஜாக்களை ஏற்படுத்துறேன். இதுக்கெல்லாம் போய் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணு ஒரு நான் அசந்து போற ஆள் இல்லை.